பாபாவின் இந்த வார்த்தைகளை மனதில் கொள்ள வேண்டும். பணியில் ஈடுபட்டிருக்கும் போது நாம் தொடர்ந்து அவருடைய நாமத்தை ஜபித்தால் பாபா அவ்வேலையை வெற்றியடை செய்வார். அதற்கான பலனை அவரே தீர்மானிக்கிறார். பாபாதான் நம் மூலம் வேலையை ஈஸியாக செய்து முடிக்கிறார். உதவி பெறுபவரும் செயலில் உள்ள சக்தியும் கூட பாபா மட்டுமே. நாம் வெறும் கருவி மாத்திரமே. நமது ஆன்மீக நடைமுறையில் சாயி நம் வாழ்வின் முதன்மையானவர் என்ற உண்மையை நாம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். இது இறைவனின் ஆணையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன நடக்கிறதோ அது இறைவனின் ஆணைப்படியே நடக்கிறது. அவரே நம்மை தூக்கி விடுகிறார். அவரே நம்மை தள்ளியும் விடுகிறார். அவரே சண்டையும் போடுகிறார் அல்லது மற்றவர்களை சண்டையிட வைக்கிறார். அவரே காரியங்களை செய்பவரும் அவரே, செய்ய வைப்பவரும் அவரே. எல்லாம் நன்மைக்கே.